ரிப்பனை நீங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டீங்க. அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி நான் கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவங்க தான் ஃபர்ஸ்டே சிசரை வச்சாங்க. வைக்கும்போது அவங்க கட் பண்ணிட்டான், நான் டிலே பண்ணிட்டா அது தப்பா போயிடுமே அப்படின்றதுக்காக தான் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டாங்க, வேகமாக கட் பண்ணா. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிச்சு அந்த வீடியோல பார்த்து தான் நானே பார்த்தேன். ஓகே, ஆனா உங்களுக்கு தெரியாம நீங்க கட் பண்ணிட்டீங்க. ஆமா, நாங்க அதுல பாத்திருப்பீங்க, நான் வேகமா தான் வந்து கட் பண்ணிருவேன். ஏன்னா ஒரே டைம்ல கட் பண்ணணுன்றதுக்காக சரி தப்பாயிட போகுது, இது நம்ம டிலே பண்றோம்னா அவங்க நம்மள தப்பா எடுத்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமா தான் வந்து கட் பண்ணிருப்பேன். ஆனா அவங்க அப்படியே வச்சுன்னு நின்று இருக்கிறாங்க. அவங்க எப்படி போர்ட்ரேட் ஆகுதுன்னா, நான் தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வெட்டுவேன், அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி பண்ணிட்டீங்களா? சரி, அப்படின்னா நான் அங்க இருந்து கோச்சிங் போயிட்டு இருப்பேன். அவங்க கேண்டில் ஏத்த விடல, நான் அதுவே ஒரு பாயிண்டா நினைச்சு நான் அங்க இருந்து கோச்சிங் வீட்டுக்கே போயிட்டு இருக்கலாம்ல, நான் செகண்ட் பாயிண்ட் போகணும்னு அவசியம் இல்லைங்களா. அப்படி முந்திட்டு போயிட்டு தான் நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட கேரக்டரும் நம்மளோட ஒர்க்கும் தான் நம்மள வந்து முன்ன காட்டுமே. அதுதான் விஷயம். நான் கடகடன்னு போய் முன்ன நிக்கிறேன்னா அது வந்து நான் 10ஓட 11ஆவது ஆளா இப்போ இல்லை, நான் அது அப்பத்துல இருந்தே நான் தளபதி கூட பயணம் பண்றதுக்கு ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். நான் எப்பவுமே முன்ன போய் நிக்கவே மாட்டேன். நம்ம ஒர்க்கு தான் முன்ன நிக்கணும் அப்படி யோசிக்கிற ஆளு தான் நம்ம. இது யதார்த்தமா தான் நடந்தது. ஆனா இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் நான் அந்த டைம் வரைக்கும் நினைச்சு பார்க்கல. எல்லா இடத்துலயும் உங்களுக்கான ஆதரவு வந்து திரண்டு இருக்கு. அவங்க எம்எல்ஏவா இருந்தாலும் இல்ல பரவாயில்ல, ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மூத்தா நடந்து வந்த விஷயத்த பாசிட்டிவா தான் பேசுறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயுமே கோவம் வரலையா? இது கோவப்படுத்துறதுல ஒன்றும் இல்லைங்களே. அவங்க வந்து அந்த இடத்துல என்னை இன்சல்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவங்க இன்சல்ட் பண்ணுற இடத்துல நான் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்க கிட்ட இருந்து தொகுதியை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருக்குறாங்க. அப்போது அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களும் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் என்னோட மக்கள் தான். நான் ஸ்கூலில் போயிட்டு சண்டை போட்டுட்டு நான் கோச்சின்னு வர்றதுல அது அநாகரிகமா இருக்கு இல்லைங்களா. அது அவங்க பண்ற தப்பு, அது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. அவங்க தான் வந்து அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா நானும் அவங்க கூட ஈக்குவலா ஃபைட் பண்ணக்கூடாது.